الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. அருமை சோதரர்களே, நினைச்சதையெல்லாம் சிறுக்குன்னு சொல்லி சொல்றதுக்கு எந்த நியாயமும் இல்ல, அந்த உரிமையும் இல்ல. அதே மாதிரி இப்ப சிறுக்குன்னு நீங்க எல்லா பக்கமும் பாக்குறீங்க. சிறுக்கு சிறுக்கு சிறுக்குன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுகள்ல புகுந்து அங்க இருக்கக்கூடிய இந்த செம்பு தகடு இம்பத்துகள் எல்லாம் தூக்கிட்டு போறானுங்களாம். எங்கேயும் கூட விற்க பாக்குறானுன்னு நினைக்கிறேன் நான், வேற ஒண்ணும் இல்ல. அது ஒரு சேருதுன்னு நான் நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள புகுந்து பொம்பளைகள்கிட்ட பேசி அங்க தாயத்து தட்டு கிட்டு அதெல்லாம் இருக்கலாம். வேற என்னென்ன தூக்கிட்டு போறானுங்களோ அந்த பொம்பளை எல்லாம் கொஞ்சம் உஷாரா வேற இருக்கணும். உள்ள நுழையிறவன் வேற எதையும் கவர் பண்ணிட்டு போனாலும் போவானுங்க. அட நான் கேட்கிறேன், எங்க பார்த்தானுங்க தாயத்து தட்டு தாவீசு, இதுதான் சிறுக்குக்கு முக்கிய காரணம். ஏன்னா சிறுக்கை யாரு சொல்றது? நபியில விலைக்கு தரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, நீ அதை சிறுக்கும்பியா? மூதவியலுக்கு ஹதீஸும் தெரியாது, ஹதீஸை விளங்கவும் தெரியாது. பெரிய ஹதீஸ சொல்லுவான். நான் கூட சொல்றேன், எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருக்க, சிறுக்கு ஒழிப்பு மாநாடுன்னு பேரு போடுறதோட ஹதீஸ் ஒழிப்பு மாநாடுன்னு போட்டிருந்தா சரியா இருந்திருக்கும். நீ போட்டு நடத்தி இருந்தா 100க்கு 100% இருந்திருக்கும். சிறுக்கு ஒழிப்புன்னு ஏமாத்துற நீ ஹதீஸ் ஒழிப்பு மாநாடுன்னு போடு. ஏன்னா செய்வினியை பற்றிக்க வந்திருக்க ஹதீஸ பூரா மறுத்துட்ட. இப்படி ஏராளமான ஹதீஸுடைய லிஸ்ட கொடுக்கணும், இன்னும் நிறைய கொடுக்கணும். ஹதீஸ்ல வருது, மன் அல்லக தமீமத்தன் ஃபகத அஷ்ரக. எவன் வந்து தாவீஸ தொங்க விட்டானோ அவன் சிறுக்கு செஞ்சான். ஹதீஸ்ல வருதுங்க. புடிச்சுக்கிட்டாரு. தாவீஸ் பட்டியா ஓ முஷ்ரிக்கு, கலட்டு சிறுக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஹதீஸ சொன்னா அடுத்த ஹதீஸ பார்க்க கூடாதா? வேற என்னென்ன சொல்லியிருக்காங்க கூடிய சமயத்துல சொல்லப்பட்டதுங்கிறத பார்க்க வேணாமா? ஒரு ஹதீஸை எடுத்த உடனே பார்த்துட்டு அதையே சொல்லி முடிவு செஞ்சு வச்சிருக்கிறதுலாம் சிறுக்கு. எவன்லாம் தாவீஸ் போட்டிருக்கான்லாம் அவன்லாம் முஷ்ரிக்கு, அவன் புள்ளா மௌத்தா போயிட்டான், அவன் கபிரிஸ்தான்ல இடம் கொடுக்காத, கொண்டு போடா சுடுகாட்டுக்குன்னு சொல்லுவியா நீ? முஷ்ரிக்குன்னா அதானே அர்த்தம். எதுக்கப்பா இந்த மாதிரி ஹதீஸ்ல எப்ப வருது? 10 பேர் வர்றாங்க பையத்து செய்ய ரசூலுல்லாஹ்ட்ட இஸ்லாமாக. 9 பேருக்கு செய்யறாங்க, ஒரு ஆளுக்கு செய்ய மாட்டேன்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, நாயகமே அவரை விட்டுட்டீங்களே? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவருடைய கழுத்துல அவருடைய உடம்புல தாயத்து இருக்குது. அந்த தாயத்து இருக்கிறதுனால அதோட சேர்ந்து என் இஸ்லாத்தை சொல்லி பிரயோஜனம் இல்ல. அவர் இதுவரைக்கும் இஸ்லாத்துக்கே வரல. எந்த தாயத்து போட்டிருப்பாரு? எங்க இப்பதான் அவர் இஸ்லாத்துக்கே வர்றாரு. இஸ்லாத்துக்கு முந்தி எழுதின தாயத்து எதா இருக்கும்? எதாங்க இருக்கும்? சாமி சிலையா இருக்கும், சிலையுடைய பேர்ல இருக்கும், லாத்து உஸாவுடைய பேர்ல இருக்கும், ஆகாத போகாத பேர்ல இருக்கும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அல்லக தமீமத்தன், இந்த மாதிரி தாவீசு தொங்க போடுறவன் சிறுக்கு செய்யறாங்க. சரிதானே? அது எந்த தாயத்துல சொல்லி இருக்குது? இஸ்லாத்துல வர்றதுக்கு முன்னால போடப்பட்டிருக்கக்கூடிய தாயத்தை தானே சொல்லி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்துறாங்க, இவனுக்கு சொல்றதுனால மட்டும் நாங்க மலிங்கி போனவங்க இருந்தா தாவீசு தட்டுக்கு தப்பா ஆதரவா பேசுறாரு. டேய், ஆதரவா தான் பேசுவேன். ஹதீஸ்ல இருக்குது நான் பேசுறேன், ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க பேசுறேன். நீ பேசுற வக்கனைக்கு நீ பேசுற நக்கலுக்காக நான் பணிய போறது கிடையாது. தாவீசு தட்டு எழுதுவோம், கொடுப்போம் தான், அதுல காசு கொடுத்தாலும் வாங்குவோம் தான், ஒன்னும் தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்காங்க, நாங்க அனுபவிக்கிறோம். நீ யார்ட்டையும் காசு வாங்கல, பரதேசி பைய எங்க இருந்துடா உனக்கு இவ்வளவு பெரிய சொத்து வந்துச்சு? யார்ட்டையும் வாங்காம எங்க இருந்து வந்துச்சு? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? பாத்தியா ஓதி வாங்குறாங்க. யார பாத்தியா ஓதுனா ஆளுக்கு 10,000 கொடுக்குறீங்க? பாத்தியா ஓதி சம்பாரிச்சு எவனா வந்து உருப்படி ஆயிருக்கிறானா? பாத்தியா ஓதி மௌலூத் ஓதி கொடுக்கறது 50 ரூபா 100 ரூபா கொடுக்க போறீங்க, ஓகோண்டா வந்துட போறான். அது இத வக்கர பேசுறியடா. இதுக்காக வேண்டிய ஆலிம்கள் அது பேசுவாங்க. 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு பேசுவாங்க. அதாவது ஒரு காலத்துல இருந்துக்கணும், இன்னைக்கு ஒன்னையோட நல்லா இருக்கிறாங்க, டாப்ல இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் பேசுற தாவீசு தாயத்து தாவீசு ஓதி பார்க்கிறது காசு வாங்குறது ஹதீஸ்ல இருக்குது. இல்லாம இருந்திருந்தா சொல்லு. குர்ஆன் ஹதீஸ நான் நம்புறோம், சஹீஹான ஹதீஸ்கள் இருக்குது. ஹதீஸ் வருதுன்னு சொன்னா அதுக்குரிய விளக்கத்தை எங்க இருந்து பெறணும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்க இங்கதாங்க தேவைப்படுது. ஏடா கூடமா 1400 வருஷத்துக்கு எங்கேயோ கிராமத்துல உட்கார்ந்துட்டு விளங்குற விளக்கம் விளக்கமாத்து விளக்கம். அது விளக்கமா? அது மோசமான விளக்கம். விளக்கம் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு எங்க இருந்து வாங்கணும்? எங்க நபி சொன்னாங்க? எனக்கு பிறகு சத்திய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, கேளுங்கன்னாங்க. அவங்க விளங்குற விளக்கம் தான் சரியா இருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
அவர்களை அவாய்ட் செய்துட்டு தள்ளிட்டு இன்னைக்கு இருக்கிறவன் பேச்சை ஏழாதவன இந்த மாதிரி ஆளுகளுடைய பேச்சை நாங்க எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை. இங்க பாக்குறோம் சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த அறிவுரையை யரிது அலைய ருகாக்கும் லா பாஸ பிர் ருகா மாலம் யகுன் ஃபீஹி ஷிர்க்குன்னு சொன்னாங்களே, இதுக்கு சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்க? ஹதீஸ்ல வருது, திருமதி ஷரீஃப்ல இருக்குது, அபூதாவுத் ஷரீஃப்ல இருக்குது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال اذا فزع احدكم في النوم فليقل اعوذ بكلمات الله التامات من غضبه. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ சொல்லி கொடுத்தாங்க. உங்கள யாராவது தூக்கத்துல பயப்படுறீங்கன்னு சொன்னா இந்த துஆவை ஓதுங்க, உங்களுடைய தூக்கத்துல வரக்கூடிய மிரட்சி போயிடும். ஏன்னா தூக்கத்திலேயே மிரட்டுறது சைத்தானுங்க தான். இங்க இப்ப முழிப்புலயே மிரட்டுறானுங்கல்ல, மாதிரி தூக்கத்துல மிரட்டுறான் சைத்தான். அப்படி அந்த சைத்தானில விரட்டணும்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துஆக்களை சொல்லி கொடுத்தாங்க. இந்த துஆவை சொல்லி கொடுத்தாங்க. இந்த நீண்ட துஆவை அர்த்தத்தை அதற்கு மாதிரி கேட்டுக்கங்க. அந்த துஆவை சொன்னீங்கன்னா அவனுக்கு எந்த கெடுதியும் வராது. இந்த ஹதீஸை கேட்டுட்டு, இந்த ஹதீஸை கேட்டவங்க ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய சஹாபி. சஹாபாக்களுடைய கூட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய தர்பார்ல உட்கார்ந்து ஹதீஸ் எழுதுறதுக்கு பெர்மிட் கிடைச்ச ஒரே சஹாபி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ். நல்லா கேட்டுக்கறணும். தாவீஸ் எழுதுறான், தட்டு எழுதுறான், தாயத்து எழுதுறானே, இது எங்க இருந்து வந்துச்சு? எங்க சஹாபாக்க விளங்கின விளக்கம் தான். துஆவை எழுத்து வடிவத்திலும் எழுதி கொடுக்கலாம். எப்படி வாய்மொழியாக படிச்சு ஊதலாமோ, ஓதி பார்க்கலாமோ, அதை எழுதி கொடுக்கிறதுக்கும் அனுமதி இருக்கக்கூடிய இந்த விளக்கம் இப்ப உள்ளவன் ஏனோதான சொன்னதல்ல. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வழக்கத்துல இருந்துச்சு. இந்த துஆவை அவருடைய மக்கள்ல யாரெல்லாம் ஓத முடியுமோ, படிக்கிறதுக்கு சக்தி இருக்குமோ அப்படிப்பட்டவங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க, ஓத வைப்பாங்க. எந்த குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய பருவம் இல்லையோ, சிறு வயதினாலேயோ மற்ற கோளாறுகள்னாலேயோ பாடமாக்கக்கூடிய ஆற்றலோ படிச்சு பார்க்கக்கூடிய ஆற்றலோ இல்லாமல் இருந்தா ஒரு துண்டுல இந்த துஆவை எழுதி அவர் கழுத்துல கட்டி தொங்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆயத்து இந்த ஆதாரம் பத்தாதா? ஒரு பெரிய சஹாபி செய்திருக்கக்கூடிய இந்த செயல், இதுதான் இலக்கணம், இதுதான் விளக்கம். ஓதி பார்க்கிறதும் எழுதி போடுறதும் தப்பானதா இருந்துடக்கூடாது. ஓதி பார்க்கக்கூடிய அந்த மொழிகளும் வழிகளும், அதே மாதிரி எழுதி போடக்கூடிய வழிகளும் குர்ஆனுடைய ஆயத்தாவோ ஹதீஸ்ல வந்த துஆவோ அல்லது ஷிர்க் அல்லாத வழியில் இருக்கக்கூடிய பிற மொழிகளாவோ இருக்குமே, ஆனால் அதுல அனுமதி இருக்குதுன்னு எங்க இமாம்கள் எடுத்தாங்க. இதை எங்க இமாம்களா எடுத்தாங்க? எங்க பேசுமாமா எடுத்தாரு, எங்க பள்ளி பேசுமாமா சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா கூட நம்ம சந்தேகப்படலாம். ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல பாடங்கள் போடும்போது கூட எப்படி பாடம் போட்டிருக்கிறாங்க தெரியுமா? இமாமே பைஹகி சுனனுல் கிப்ராவுல மிகப்பெரிய இமாம் சொல்லும் பொழுது, தாவீசு கட்டி தொங்க விடுறதுல அல்லாஹ்வுடைய பெயர்களை, அல்லாஹ்வுடைய துஆவை, ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த துஆக்கள், ஜிக்ருல்லாவை எழுதி அதன் மூலமாக அந்த பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஷிஃபா கொடுப்பான்னு ஒருத்தன் நம்பி எழுதி தாவீசு போட்டா தப்பே இல்லை. அதன் மூலமாக அந்த பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஷிஃபா கொடுப்பான்னு ஒருத்தன் நம்பி எழுதி தாவீசு போட்டா தப்பே இல்லை. அல்லாமா பைஹகி சுனனுல் குப்ராவில் எழுதுறார். அதே பைஹகி எழுதுறார், சயீத் இப்னு முஸையிப் எண்ணற்ற சஹாபாக்களை கண்டுகளித்தவர், மிகப்பெரிய அறிஞர், மார்க்க அறிஞர், குர்ஆனை எழுதி அதை தொங்க போடுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள், எந்த தவறும் இல்லை. இந்த செய்தியையும் அல்லாமா பைஹகி சுனனுல் குப்ராவில் எழுதுறார். சயீத் இப்னு ஜுபைர் என்ற பெரிய தாபிஈ, மிகப்பெரிய மகான், ஹதீஸுகளா வல்லுனர், ஏராளமான ஹதீஸ்களை பாடமிட்டிருக்கக்கூடியவர், மார்க்கத்தின் மகாபெரும் அறிஞர். அவர் தன்னுடைய மகனுக்காக வேண்டி தாவீஸை எழுதி கட்டி தொங்க போட்டுக் கொண்டிருந்தார். அவர் கேட்கிறார், மா குன்னா நன்கிரோ ஹாவா இல்லா ஷைஅன் ஜாஅனா மின் கப்லிக்கும், உங்களிலிருந்து மறுக்கப்பட்ட தடுக்கப்பட்ட வாசகங்கள் இருக்க வேண்டுமானால் அதை ஒதுக்கலாமே தவிர மற்றதை ஒதுப்பி எழுதுவதில் எந்த தவறும் இல்லை. நான் கேட்கிறது, வாயில சொல்லி ஓதி ஊதலாம், அதை எழுதுனா எப்படி சிறுக்கா போயிடும்? நான் கேட்கிறேன், எழுதி போட்டோம்னா சிறுக்கா போயிருமா? குர்ஆன் ஆயத்து அல்ஹம்துலில்லாஹ் ஓதி ஊதுற ஹதீஸ்ல இருக்குது, மற்ற துஆவை ஓதி ஊதுற, அதை ஓதி ஊதலாம். அதை ஓதி வாயில ஓதுனா சிறுக்கு இல்ல, அது எழுதி போட்டா சிறுக்குங்கிறது என்ன வருது? என்ன மாதிரி நியாயம் இருக்கு? நான் கூட வாட்ஸ்அப்ல கூட யாரோ எழுதிருக்கலாம், எழுதி போட்டதுனால சிறுக்குன்னா காபத்துல்லாவுல இருக்கக்கூடிய திரை பூரா சிறுக்குறாங்க. காபாவில் இருக்கக்கூடிய திரையில பூரா ஆயத்து குர்சியும் அதையும் இதையும் எழுதி போட்டிருக்கிறாங்களே, அதுவும் சிறுக்கு. சொன்னாலும் சொல்லுவான், அவன் எடுத்து சொன்னாலும் சொல்லிடுவான் அவனுக்கு. அருமை சகோதரர்களே, அதனால சிறுக்கு என்பதற்கு தாவீசு, தட்டுல ஏன் எழுதணும்? தட்டுல எழுதாட்டி நட்டுல எழுது, உனக்கு என்ன கொல்ல?
எதுலயே எழுதுறான், எழுதிட்டு போறான். தட்டுல எழுதுனா உனக்கடா போச்சு, தட்டுல எழுதுனா கழுவி குடிக்கிறது லேசுன்னு எழுதிருக்கிறாங்க, அதனால எழுதிருப்பாங்க. கழுவி குடிக்கவும் செய்வான், கட்டவும் செய்வான், அதனால சிறுக்குங்கிற இருந்து வந்துச்சு. எழுதி போட்டதுனால சிறுக்குன்னு வர்றதுன்னு சொல்றது இது அடாவடித்தனமே தவிர இதுக்கு ஒரு அடிப்படை காரணங்களே இல்லை சகோதரர்களே.